11th standard business maths exercise 8.2 la question number 13. There are 1000 students in a school, out of which 450 are girls. It is known that out of 450, 20% of the girls studying in class 11. A student is randomly selected from 1000 students. Question என்னன்னா, what is the probability that the selected student is from class 11 given that the selected student is a girl? Total students 1000, அதில் girls 450. அந்த கேர்ள்ஸ் மட்டும்தான் 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிற கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 20% ஆஃப் 450. 450 into 20%, 20/100. இந்த 20 இங்கே இருக்கிற 20 கேன்சல் ஆகி 2 into 45, 90 ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிவன் தட்னு வந்திருக்கு. கிவன் தட்னு வந்துட்டாலே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. மொத்தம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை n of sன்னு வச்சுப்போம். n of s is equal to டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னா 1000. 1000ல் கேர்ள் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். கேர்ளுங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க? 450 இருக்காங்க. Let A denote the event of selecting girl. n of A is equal to மொத்தம் எத்தனை கேர்ள் இருக்காங்க? 450. இதுலேருந்து P of A கண்டுபிடிச்சிடலாம். P of Aங்கிறது என்னென்னா n of A divided by n of S. n of A அப்படிங்கிறது 450 by n of Sங்கிறது 1000. இது அப்படியே இருக்கட்டும். Let B denote the event of selecting a girl. She is studying in 11th standard. அதை நெக்ஸ்ட் எழுதிப்போம். Let B denote the event of selecting a girl for class 11. 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிற கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் கேர்ள்ஸ் எத்தனை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 90. அவுட் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது 90 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த 90 மட்டும்தான் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ஃபோர் n of B is equal to டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு? 90. n of B தெரிஞ்சதுன்னா P of B எழுதிடலாம். P of B அப்படின்னா n of B by n of S. n of B எவ்வளவு? 90 by n of Sங்கிறது 1000. அடுத்து A தெரியும், B தெரியும். A intersection B. A intersection B அப்படின்னா ஏலையும் இருக்கணும், பிலையும் இருக்கணும். ரெண்டுத்துலேயுமே காமனாக இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா, இந்த 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிற இந்த 90 பேர் மட்டும்தான் வருவாங்க. எதில்? A intersection Bயில். அதனால் n of A intersection B is equal to 90 தான் இதுக்கும். n of A intersection B தெரிஞ்சதுக்கப்புறம் P of A intersection B. P of A intersection B is equal to n of A intersection B by n of S. It's equal to n of A intersection Bங்கிறது 90, n of Sங்கிறது 1000. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் ஏ கேர்ள். நம்ம கேர்ளுங்கிறத நம்ம என்னவா வச்சுக்கிட்டோம்? கேர்ளுங்கிறது ஏ. அதனால் செலக்டட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கேர்ள் ஏங்கிறத குறிக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி. கிவன் தட்னு வந்துருக்கு இல்லையா? பி கிவன் ஏ. இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ. பி கிவன் ஏ. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ. ஃபார்முலா படி என்ன வரும் அப்படின்னா, மேலே வந்து P of A intersection B வந்துடும். கீழே வந்து இங்கே என்ன இருக்கோ அதுதான் வரும். P of A is equal to P of A intersection B வேல்யூ இதோ இருக்கு, 90 divided by 1000 divided by P of A. P of A 450 by 1000.
1000 கேன்சல் ஆகிடும். 90/450 0 கேன்சல் ஆகிடும். 199 5945 1/5 1/5ங்கிறத 0.2. இது 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். 10ல் வந்து எத்தனை 5 இருக்கும்? 2 5 வரும் இல்லையா? அவ்வளோதான். ஓகே.